வாழ்க சத்குரு, வாழ்க சத்குரு, வாழ்க சத்குரு. இங்கே ஒரு ஜாதகம் வந்தது. ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரகங்கள் நல்லா இருக்குது, ஒரு சில கிரகங்கள் நல்லா இல்லை. இது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். பட் இந்த ஜாதகனுக்கு என்னன்னா, நல்ல ஃபேமிலி, நல்ல உத்தியோகத்தில் இருக்கான், கவர்மெண்ட் ஜாபில். போகிற இடத்துலலாம் பொம்பளைங்களை வந்து ஒரு 100 நாள் பசி எடுத்து எப்படி பார்ப்பான், அந்த மாதிரி பொம்பளைங்களை பார்ப்பான். ரொம்ப ஒரு தவறான மட்டமான குணம். என்கிட்ட ஜோசியம் பார்க்க வந்தான். ஜோசியம் பார்க்க வரும்போது பொதுவாகவே ஜோசியக்காரங்க நல்லவர்கள், அவங்க புரிய வைப்பாங்க. நல்ல ஜோசியக்காரங்களை சொல்கிறேன், புரிய வைப்பாங்க. இந்த மாதிரி தவறுலாம் செய்யாதப்பா, நல்ல ஒழுக்கமாக வாழு. ஏன்னா ஜோசியன்றதே ஒழுக்கத்தை வாழ வைக்கக்கூடிய ஒரு கலை தான், ஆன்மீக கலை தான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. சொல்லி புரிய வைக்கிறேன். எனக்கு கேட்குறவன் எங்கெங்கே கேட்குறான், தன்னோட புத்திசாலி எவனா நினைக்கிறான் உலகத்தில். அவன் கையில் கொஞ்சம் பணம் வந்துருச்சு, கொஞ்சம் வசதி வந்துருச்சுன்னா நான் தான் பெரிய அப்பா டக்கர்னு பேசக்கூடிய உலகம். இதெல்லாம் செய்யாத, இதெல்லாம் பண்ணாதனா கூட பண்ண மாட்டானுங்க, கேட்க மாட்டானுங்க. இப்போ என்ன நடந்தது ஃப்யூச்சரில் அவனுக்கு பார்த்தீங்கன்னா, சொல்லி நான் அவனை எவ்வளையோ கைட் பண்ணேன், கேட்குற மாதிரியே கிடையாது. என்கிட்ட வரும்போதெல்லாம் நான் சொல்லுவான், ஐயா நான் அவங்க கூட எப்படி ஐயா நடந்துக்கிறேன், அதுதான் ஐயா நீங்கள் பார்க்கணும், என் வெளி வாழ்க்கையெல்லாம் பார்க்கக்கூடாது. ஐயா உண்மைதான் ஐயா, வெளி வாழ்க்கை பார்த்தோன்னா நம்மளா தான் ரிவிட் அடிக்கிறாங்க. பட் ஒரு மனுஷனோட கடமை, நம்மக்கிட்ட வரீங்கன்னா நம்ம வந்து நல்ல வழி காட்டணும் உங்களுக்குன்ட்டு. பட் கேட்குறது கேட்காதது உங்கள் விருப்பம். அது மாதிரி அதை சொல்கிற மாதிரி அவன் வாழ்க்கையில் அவன் என்ன தப்பு செய்கிறான் அது பார்க்காத, உனக்கு அவன் என்ன சொல்கிறான் அதை மட்டும் கேள்றான் அப்படின்னு சொன்னார் ஐயா. பட் அவர் வந்து வேறு ஒரு பகுத்தறிவாக பேசினார். இவனுக்கு என்ன புரிஞ்சுக்கினானுங்கன்னு தெரியல. ஸோ சொல்லி என்னால் என்ன முடிஞ்சதோ சொன்னேன். ஏன்னா இது நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீன்னா உன்னோட ஃபேமிலி லைஃப் பாதிக்கும். கடைசியில் என்னாச்சு, ஃபேமிலி லைஃப் பாதிச்சுது, டைவர்ஸ் வரையும் ஆகி 2 பேர் பிரிஞ்சிட்டாங்க. இப்போ வந்து நான் சொல்கிறேன், நான் வந்து அவனுக்கு வந்து சரியாக வந்து கைட் பண்ணல, நான் அவனை சரியாக புரிய வைக்கலை, நல்ல விஷயங்கள்லாம் சொல்ல. நம்ம என்ன காலில் ஊந்தா சொல்ல முடியும் ஒரு மனுஷனுக்கு? எவ்வளோ புரிய வைக்க முடியுமோ அவ்வளோதானங்க புரிய வைக்க முடியும். நான் அடித்தா புரிய வைக்க முடியும்? எவ்வளோ அவனுக்கு நம்ம தாழ்மையாக எளிமையாக எவ்வளோ புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ புரிய வச்சுருக்காங்க, ஒரு 100 வாட்டிக்கு மேலே. ஆனால் கேட்கவே இல்லை. இந்த மாதிரி கிரகம், எந்த கிரகம் அந்த மாதிரி கெட்டால் அந்த மாதிரி ஆவான்? அதுக்கு ஒரு கிரகம் உண்டுங்க, அது பேர் தான் சுக்கிரன். இந்த கிரகம் அந்த மாதிரி ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா இது மாதிரி சில நெகட்டிவிட்டியான சில